நீங்க பயப்படுறீங்க, நடுங்குறீங்க, உங்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. அதிமுக பாஜக கடுமையான போட்டியை அது ஏற்படுத்தும். திமுக கிட்ட பணம் வந்து லட்சம் கோடிக்கு மேல லட்சக்கணக்கான கோடி இருக்கு, அதிகாரம் இருக்குது, மீடியா ஒட்டுமொத்தமா திமுக கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால திமுகவை தோற்கடிப்பது அவ்வளவு ஈஸி இல்லை. திமுக எதிர்ப்பு ஓட்டை மட்டுமில்லை, திமுக ஆதரவு ஓட்டையும் ஒரு கணிசமாக உடைக்கிறார். ஆதரவு ஓட்டையும் கண்டிப்பாக உடைக்கிறார். குறிப்பாக பெண்கள் வாக்குகளை அவர் கணிசமாக உடைக்கிறார். இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் அந்த விடியல் பயணத்தாலெல்லாம் மட்டும் இவங்க ஜெயிச்சிருவாங்க நம்ம உறுதியான. ஓகே, அது அமித்ஷா டேபிளுக்கு போயிருக்கு. அதுல வந்து கருத்து கணிப்பு விஜய் அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை அது அமைந்தால் அதனுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி என்னும் பொழுது அது 180 இடங்களுக்கு மேல் கிடைக்கும். ஆட்சி மாற்றம் உறுதி, திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும் என்று அந்த கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் பிஜேபிக்கு நடுக்கம் வந்துவிட்டது. ஏன்னா டிடிவியோட கூட்டணி வச்சிருக்கலாம், ஏன்னா ஒரு தனி கட்சியா இருக்கு. ஓபிஎஸ் விஷயத்தை, சசிகலா விஷயத்தை நீங்க கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிஜேபி ஒப்புக்கொண்டது. இந்த பாமக சத்தியமா திமுக கூட்டணிக்கு போக முடியாது, போனா விசிக வெளியில போயிடும். விசிக வெளியில போச்சுன்னா திமுக கூட்டணியின் நம்பகத்தன்மை அதல பாதாளத்துக்கு போகும். அதனால ஸ்டாலின் ஒருபோதும் விசிகாவை கைவிட மாட்டாங்க. பேக் டு பேக் 2 முறை மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டதே கிடையாது. இதெல்லாம் திமுக எதிராக வலுவா இருக்கக்கூடிய காரணங்கள் நான் சொல்றேன். அதனாலதான் ஒரு வருஷம் பொறுத்து ஓட்டுக்கு கேட்கும்போது அவங்க பிஜேபியோட துரோகங்களை மட்டும் அவங்க பட்டியலிடுவாங்க, இவங்க திமுகவோட துரோகங்களை மட்டும் பட்டியலிடுவாங்க. ஆக்சுவலா வந்து ரெண்டுமே உண்மை. அப்ப திருவாளர் பொதுஜனம் எப்படி இடப்படுவாங்க? நான் அதை தான் சொல்றேன். பாஜக எதிர்ப்பு என்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆன மாதிரி அசம்பிளில ஒர்க் அவுட் ஆகாது. திமுகவுக்கு எதிரான அந்த அலை, அந்த உணர்வு பாஜகவுக்கு எதிரான அந்த உணர்வை சமன் செய்யும். அதனாலதான் நான் சொல்றேன், இது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு துண்டு சட்டமன்றமா முதல் முறையாக வரப்போகிறது. தமிழாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறம் நேற்று அதிமுகவோட செயற்குழு கூட்டம் வந்து முந்தானத்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல 14வது தீர்மானமா இந்த கூட்டணி அமைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி அப்படின்ற ஒரு தீர்மானமும், இது வந்து ஒரு வெற்றிகரமான கூட்டணி அப்படிங்கிறதும் அதுல தீர்மானமா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட நிர்வாகி எல்லாரும் முழு மனதோட இந்த கூட்டணி ஏத்துக்கிட்டு நீ களத்துல ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த செயற்குழு கூட்ட தீர்மானம் மூலமா புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா கூட்டணியை அதிமுக ஏற்றுக்கொண்டு விட்டது. தொண்டர்கள்கிட்ட மனக்கசப்புகள் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு விட்டது. மீதம் இருக்கிற மனக்கசப்புகள் நாளாக ஆக சரியாகிவிடும். கடைசி நேரத்தில் கூட்டணி வச்சிருந்தாதான் அது பேக்ஃபயர் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு 96 நரசிம்மராவ் ஜெயலலிதா கூட்டணி கடைசி நிமிடம் வரையில் ஒருவர் மீது ஒருவர் வசை மாறி பொழிந்து கொண்டு தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முதல் நாள் கூட்டணியை உறுதி செய்தார்கள். அதனால தான் அந்த கூட்டணி வந்து மண்ணை கவ்வியது. மூப்பனார் வெளியில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் வரலாறு. ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு கடைசி நேரத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா அது கீழே ஜெல் ஆகாது. இவங்க புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. 1 இயர் முன்னால் இந்த கூட்டணி அறிவித்ததன் மூலமாக எதிர்ப்பு இருக்குன்றது 2 தரப்புக்கும் தெரியும். ஓகே, அதாவது அமித்ஷாவுக்கும் பிஜேபி தலைமைக்கும் நல்லா தெரியும் அதிமுகவுக்குள்ள கீழே தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்குது இந்த கூட்டணிக்கு. பிஜேபிக்கு இது வரவேற்பு, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால அதிமுகன்றது அவங்களுக்கு வந்து ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. இந்த மனக்கசப்பு என்பது நாள் ஆக ஆக, இன்னும் சரியா 1 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு, நாள் ஆக ஆக வந்து இந்த மனக்கசப்பு மறையும். இன்னும் 3 மாசத்துல 4 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட்டாவே இதுக்கான மனநிலைக்கு தொண்டர்கள் தயாராகி விடுவார்கள். தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான், மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது. அதனால திமுகவுக்கு எதிராக அதிமுக ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கும் பொழுது அதுல பாஜகவும் இடம்பெறும் பொழுது தேமுதிக பாமக எல்லாம் தான் வரப்போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வேற எங்கேயும் அவங்க போக வாய்ப்பு கிடையாது. அப்படி வரும்போது இது ஒரு மிக வலுவான கூட்டணியாகத்தான் முகிழ்க்கும். இது தெளிவா இன்னைக்கு எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, இந்த கூட்டணி அமைஞ்சு கிட்டத்தட்ட 20 நாள் ஆக போகுது, 21 மாசம் ஆக போகுது. தினம் திமுகல இருந்து முதலமைச்சர்ல இருந்து மந்திரிகள்ல இருந்து கடைக்கோடி தொண்டன் வரையும் திமுகல கொஞ்சம் கூடுவோம் உட்பட இந்த கூட்டணியை பத்தியே பேசுறது. அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி 24 மணி நேரம் அதிமுக பிஜேபி கூட்டணி பத்திய திமுக தலைமை அமைச்சர்கள் திமுகவோட தோழமை கட்சிகள்லாம் பேசுறது. இது எந்த அளவுக்கு அவர்களை அச்சப்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. நேற்றைய செயற்குழுவில் இதற்கு அனுமதி வாங்கிவிட்டார்கள். பொதுக்குழுல முந்தி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை வரவேற்று பட்டாசெல்லாம் வெடிச்சாங்க. ஆனா கூட்டணி பற்றி இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரத்தை எடப்பாடி கொடுத்தாங்க. இப்ப இன்னைக்கு வந்து இன்றைய சூழல்ல இந்த கூட்டணிக்கான அங்கீகாரத்தை அதிமுக செயற்குழு கொடுத்து விட்டது. தொண்டர்கள் மத்தியிலான அங்கீகாரம் என்பது இன்னும் 3-4 மாதங்கள்ல கிடைச்சிடும் தான் நான் நம்புறேன். இது ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியுமா சார் திமுக கூட்டணிக்கு? இந்த 2 இவங்க எதிரணி முன்னாடி திமுக கேக் வாக்கா இருந்ததுன்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது. ஏன்னா 5 முனை போட்டி இருக்கும், வாக்குகள்
சிதறும்ன்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. இப்போ வாக்குகள் ஒருமுகப்படுத்தும் போது திமுகவுக்கு போட்டி கடினமா இருக்குன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதுல தேமுதிக, பாமக, நமது இவங்க நம்முடைய ஏசி சண்முகம் கட்சி, சமூக நீதி கட்சி, ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ஜி.கே. வாசன், புதிய தமிழகம், இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் குட்டி கட்சிகளும் சேர்ந்துருவாங்க. 3வதா சீமானு, 4வது விஜய். 4 முனை போட்டியில இது கடுமையான போட்டியை இந்த கூட்டணி திமுகவுக்கு கொடுக்கும். சிறுபான்மையின மக்கள்லாம் அப்படியே வெளியேறி போய் வந்து விஜய்க்கு போட்டுருவாங்கன்றது மாறி, அது கணிசமான அளவு பிஜேபி பிடிக்காத காரணத்தால அதிமுகவுக்கு போக வேண்டிய சிறுபான்மையின வாக்குகள் திமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா கடந்த தேர்தலே சிறுபான்மையினர் வந்து அதிமுகவை புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க. இனிமே சிறுபான்மையினர் வாக்குகள் 80லேருந்து 85% மேல அதிமுக கிடையாது, மைனஸ்ல தான் அது போகும். அது தெரிஞ்சுதான் அவங்க போறாங்க. மைனாரிட்டிஸ் ஓட்டு கம்ப்ளீட்டா திமுக பக்கம் போகும்போது மெஜாரிட்டி கம்யூனிட்டியில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிமுக நோக்கி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த கூட்டணி இது ஒரு வெற்றி கூட்டணி என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு மிக கடுமையான சவாலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணி என்றுதான் நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கூட்டணி அமைஞ்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் திமுக ஏன் இவ்வளவு புலம்புது? நேற்று கூட முதலமைச்சர் எதுக்கு போகுது அவங்க கட்சி கூட்டத்துல, மாவட்ட செயலர் கூட்டத்துல இதை பத்தி இவ்வளவு கடுமையா பேசுறேன், அடங்கி விட்டதுன்னு. தினம் எங்கேயோ ஒரு மந்திரி யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கான், மாவட்ட செயலாளர் பேசுறாங்க. எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாலாம் மந்திரிங்களே அசம்பிளியில பேசுறாங்க. ஒரு மந்திரி வந்து அந்த வடிவேலு காமெடியில வர பேக்கரி ஜோக்கை காமிச்சு பேசுறாரு. அந்த அளவுக்கு கீழ்த்தரமா போய் பேச வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு என்ன பாத்தியதை வந்து நீங்க பயப்படுறீங்க, நடுங்குறீங்க, உங்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. அதிமுக பாஜக கூட்டணி கடுமையான போட்டியை அது ஏற்படுத்தும். கேக் வாக் பண்ணிடலாம், 200 சீட்டுனாங்கல்ல, கனவிலும் அதெல்லாம் நடக்காது. ஒருவேளை திமுக ஜெயித்தாலும் இழுபறியில தான் வந்து நிற்கும். என்னுடைய கணிப்பு முதல் முறையா தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் வரப்போகிறது என்றுதான் நான் கணிக்கிறேன். மெஜாரிட்டி இல்லாத யாருக்குமே மெஜாரிட்டி வரப்போறது கிடையாது, அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி, நான் குறைச்சி மதிப்பு இல்லை. சிறுபான்மையின மக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு அதிமுக வர வேண்டியது திமுகவுக்கு கணிசமான அளவு போயிடும். விஜய்க்கும் போவாது, ஏன்னா விஜய்க்கு போட்டா அது வேஸ்ட் ஆஃப் ஓட்டு. பிஜேபி வரக்கூடாது, யார் வரக்கூடாதுன்றதுதான் சிறுபான்மையினருக்கு நோக்கம் மொழி, யார் வரணுன்றது கிடையாது. அதனால சிறுபான்மையின வாக்குகள் திமுக பக்கம் போகிறதுக்கும், திமுக கிட்ட அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிங்க எல்லாம் 1% 1/4% இருந்தாலும் அதெல்லாம் சேர்ந்து ஒரு 7% இருக்கும். அது அந்த பக்கம் அப்படியே நின்றுடும். பிளஸ் திமுகவோட 22லேருந்து 24% ஓட்டு. அதாவது பணம் பயங்கரமா விளையாடும். திமுக கிட்ட பணம் வந்து லட்சம் கோடிக்கு மேல, லட்சக்கணக்கான கோடி இருக்குது. அதிகாரம் இருக்குது, மீடியா ஒட்டுமொத்தமா திமுக கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால திமுகவை தோற்கடிப்பது அவ்வளவு ஈஸி இல்லை. அதிமுக தலைமையில இருக்கக்கூடிய அதிமுக பாஜக அந்த குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்தா இவங்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. 2 முறை மக்கள் தொடர்ந்து கடந்த 53 வருஷத்துல திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். 2வது பணம் வந்து பிஜேபி கிட்டையும் இருக்குது, திமுக கிட்டையும் இருக்குது, பிஜேபி கிட்டையும் இருக்குது. இவங்க கிட்ட மாநில அரசு, அவங்க கிட்ட மத்திய அரசு. இவங்க கிட்டையும் பணம், அவங்க கிட்டையும் பணம், இவங்க கிட்டையும் மீடியா, அவங்க கிட்டையும் மீடியா. அதனால டஃப் ஃபைட்டு கீழே இருக்கும். சீமானும் விஜயும் ஓட்டை உடைக்க போறாங்க. அதுல கண்டிப்பா விஜய் எல்லார் ஓட்டையும் உடைப்பாரு. இவங்க திமுக ஆதரவாளர்கள் சொல்வது போல ஒரு திமுக எதிர்ப்பு ஓட்டை மட்டுமில்ல, திமுக ஆதரவு ஓட்டையும் ஒரு கணிசமாக உடைக்கிறார். ஆதரவு ஓட்டையும் கண்டிப்பாக உடைக்கிறார். குறிப்பாக பெண்கள் வாக்குகளை அவர் கணிசமா உடைக்கிறார். இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் அந்த விடியல் பயணத்தால எல்லாம் மட்டும் இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம உறுதியா நம்ப முடியும். இப்ப என்ன பண்ண போறாங்க, ஜூலை ஆகஸ்ட் பிறகு அனைத்து மகளிருக்கும் காசை கொடுப்பாங்க. ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா அதை அடுத்து ஜெயிச்ச பிறகு பாதியா கட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எல்லா ஊர்லயுமே அரசியல்வாதிகள் மக்களை ஏமாத்தி தான் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. இப்ப மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க, அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஜெயிச்சோன்னா பாதியா குறைச்சு வச்சுட்டாங்க. அந்த கதை தான் இவங்களும் பண்ண போறாங்க. பட் ஸ்டில் பெண்கள் வாக்குகளை விஜய் கணிசமான அளவுக்கு கவருகிறார். அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு வரலாற்றில் முதன்முறையாக 26 தேர்தலில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைய போகிறது என்றுதான் நான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கணிக்கிறேன். சார், நேற்று எடப்பாடி பழனிசாமி சென்னையில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போதும் நான் வந்து உறுதியா இந்த பாஜக கூட்டணி வேணான்னு உறுதியா இருப்பேன்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருந்தாரு. இந்த மூவ் அவர் எதிர்பார்க்கல, அதனால வேற வழியே இல்லாம நமக்கு எதிராக ஒரு இந்த நரேஷன் செட் பண்றதெல்லாம் வேண்டாம், நாங்க வந்து மகிழ்ச்சியோட தான் இந்த கூட்டணியில இருக்கமே தவிர எங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லைங்கிற ஒரு பாயிண்ட வச்சிருக்காரு. இதை வந்து திமுக எதிர்பார்க்கல. இபிஎஸ் இவ்வளவு கால்குலேட்டிவா இந்த மூவ் பண்ணுவாங்க. இது வந்து எடப்பாடி போய் சொல்லுகிறார். அவர் நிர்பந்தத்தால், அச்சுறுத்தலால் தான் பிஜேபி பக்கம். அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜய் தான். விஜயோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில சில நெருடல்கள் இருந்தாலும் டிசம்பர்ல நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு தான் விஜய் சொன்னார். இது அமித்ஷா, மோடி அவர்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் சி ஓட்டர் சென்னையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில்
விஜய் அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அவர்கள் 180 சீட்டுகளுக்கு மேல் ஜெயிப்பார்கள். ஓகே. திமுக ஆட்சி கவிழும். அதிமுக பிஜேபி கூட்டணி படுதோல்வியை தழுவும். பிஜேபி இப்ப இருக்க 4 எம்எல்ஏக்களும் தோற்பார்கள். பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி அசம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபிக்கு ஒரு சீட்டு கிடைக்க கூட கஷ்டம் என்ற அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சி ஓட்டருக்கு, இந்தியாவுடைய சி ஓட்டர் கருத்து கணிப்பு, குறிப்பாக சி ஓட்டர் கருத்து கணிப்பு கடந்த பிப்ரவரியில சென்னை, தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது. ஓகே. எனக்கு நன்றாக தெரியும். அந்த பணியில் ஈடுபட்டு 10 நாட்கள் அவங்க சென்னையில் தங்கி பணியில் ஈடுபட்டார்கள். என்னை அவர்கள் தொடர்பு கொண்டு கூட பேசினார்கள். ஓகே. அங்கே என்கிட்ட பேசினாங்க. என்னால் அதை நான் முதன்முறையாக பதிவு செய்கிறேன். எனக்கு நேரம் இல்லாத காரணத்தால் அந்த நண்பர்களோட வேறு ஒரு நண்பர் மூலமாக அவர்களுக்கு அறிமுகமானார்கள். ஓகே சார். ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமாக அந்த கருத்து கணிப்பை நடத்திய ஒரு பெரிய குழு, அதில் முக்கியமான ஒரு கோஆர்டினேட்டர் ஜாப்ல இருந்த ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் எனக்கு. ஓகே சார். நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். ஆனால் எந்த சம்பந்தமான நாங்கள் இந்த மாதிரி மிகப்பெரிய கருத்து கணிப்பில் ஈடுபட்டிருக்கோம், உங்களை சந்திக்க விரும்புகிறோம். நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு டைம் கொடுத்தேன். பட் எனக்கு என்னுடைய பணிச்சுமை காரணமாக என்னால் அவங்களை பார்க்க முடியல. இதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய வேறு சில முக்கியமான, உங்களுக்கு நன்கு அறிந்த வேறு சில 2 நண்பர்கள், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவர்களையும் அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் மொபைலில் பேசியிருக்காங்க, ஃபோனில் தான் பேசியிருக்காங்க. ஓகே சார். ஆக்சுவலாக அந்த கருத்து கணிப்பு அவர்கள் கொடுத்த கருத்து, அவங்க கொடுத்த ரிப்போர்ட் அவங்க சி ஓட்டருக்கும் கொடுத்துருக்காங்க, மத்திய உளவுத்துறைக்கும் கொடுத்துருக்காங்க. அது அமித்ஷா டேபிளுக்கு போயிருக்குது. அதில் கருத்து கணிப்பு விஜய் அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை அது அமைந்தால் அதனுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி என்னும் பொழுது அது 180 இடங்களுக்கு மேல் கிடைக்கும். ஆட்சி மாற்றம் உறுதி, திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும் என்று அந்த கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் பிஜேபிக்கு நடுக்கம் வந்துவிட்டது. ஏன்னா திமுக ஆட்சி தூக்கி எறியதை பத்தி பிஜேபிக்கு கவலை கிடையாது. அடுத்து பிஜேபி இடம்பெறக்கூடிய கூட்டணி அங்க வரணும். திமுக தூக்கி எறிஞ்சிட்டு அதிமுக வந்தா பிஜேபி அம்மா ஜல்லி பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் அவர்கள் கடுமையான நிர்பந்தத்தின் பேரில் எடப்பாடியை இந்த கூட்டணிக்கு அழைத்து வந்திருக்கிறார். வழக்கமா இந்த மாதிரி கூட்டணி எல்லாம் 1 வருஷத்துக்கு மேல அமையாது. 3 மாசம், மினிமம் 3 மாசத்துக்கு மேலதான். எப்படி நிர்பந்திக்கப்பட்டார்னா 2017-21 எடப்பாடியோட ஆட்சி காலத்துல மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற முறைகேடுகள், ஊழல்கள் எல்லாம் மோடி மேசையில் என்று தூசி தட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஓகே சார். 8லேருந்து 10 மந்திரி ஆல்ரெடி அமலாக்கத்துறை ரேடார்ல இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய நெருங்கிய உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்களே வருமான வரித்துறை அவருடைய சம்பந்தி எல்லாம் மாட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி எடப்பாடியாருடைய நெருக்கமான சொந்தங்கள், அதுல ஒருவர் ஜிஎஸ்டி வயலேஷன்ல மிகப்பெரிய அளவில் மாட்டி இருப்பதாகவும், அந்த நிர்பந்தங்கள் தான் எடப்பாடியை அந்த கூட்டணிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல எடப்பாடி உறுதியா இருந்திருக்காரு, ஹார்டா பார்கெயின் பண்ணியிருக்காரு. அவங்க எடப்பாடியை நெருக்குறாங்க, மந்திரிகளை வச்சு மிரட்டுறது, குடும்ப உறுப்பினர்கள் நெருக்கமான ஒருவரை வைத்து அவருக்கு ஜிஎஸ்டி கேஸ்ல நெருக்கடி வரும். இதில் இதை வெறும் வருமான வரித்துறை கேஸ்னா கூட நீங்க கேஸ் தான் நடக்கும், அரெஸ்ட் கிடையாது. ஜிஎஸ்டி வயலேஷன்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நெருக்கடி கொடுக்கப்பட்ட பொழுது எடப்பாடி இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் அவர் தரப்பிலேருந்து அவர் ரொம்ப ஹார்டாக பார்கெயின் பண்ணியிருக்கார், பிரமாதமாக பார்கெயின் பண்ணியிருக்கார். கூட்டணிக்கு ஓகே, ஆனால் இந்த ஓபிஎஸ், சசிகலா இவங்க 2 பேரும் சேர்த்துக்க சொல்லி நிர்பந்திக்கக்கூடாது. டிடிவியோட கூட்டணி வச்சுக்கலாம், ஏன்னா அவர் தனி கட்சியாக இருக்கார். ஓபிஎஸ் விஷயத்தை, சசிகலா விஷயத்தை நீங்கள் கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிஜேபி ஒப்புக்கொண்டது. அதனால தான் அந்த பிரஸ் மீட்டில் ஏப்ரல் 11 இங்கே சென்னையில் பேசும்போது அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் விஷயத்தை பற்றி நாங்கள் அதிமுக விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு சொல்லி. ஸோ நேற்றைய பொதுக்கூட்டத்தில், டி நகர் பொதுக்கூட்டத்தில் அவர் எடப்பாடி நாங்கள் விரும்பி தான் போய் சேர்ந்தோம், மகிழ்ச்சியோடு சேர்ந்தோன்றது கட்டுக்கதை, பச்சையான பொய். அது நிர்பந்தத்தால் கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதாவது விவரம் அறிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். எனவே அது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அது மிரட்டலால் கூட்டணி நம்ம சொல்லலாங்க. ஆனால் இந்த கூட்டணியை பார்த்து திமுக ஏன் வயிறு எறியணும்? அதில் எடப்பாடி சொல்றது கரெக்ட். நாங்கள் யாரோட வேணா கூட்டணி போவோம், உங்களுக்கு ஏன் கட்சி இது, ஏன் கட்சி இது? ஏங்க பிஜேபியோட 99 கூட்டணி வைக்கும்போது திமுக முரசொலி மாறன் சொன்னது அரசியலில் எந்த கட்சியும் தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னாரு. அப்புறம் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதியோ அருகதையோ திமுகவுக்கு 1% கூட கிடையாது. விஷயம் என்னன்னா, இவங்க என்னதான் மைனாரிட்டிஸ் ஓட்டு அப்படியே கொத்தா பிஜேபி அதிமுக கூட்டணியால திமுகவுக்கு விடும் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் அது உண்மைதான், நான் மறுக்கல. அதையும் மீறி அதிமுக பாஜக கூட்டணி என்பது வலுவான கூட்டணி. ஒருவேளை திமுக ஜெயிச்சாலும் தனி மெஜாரிட்டிலாம் 118 சீட்டு தனி மெஜாரிட்டிக்கு. இப்போ ஒரு 135 சீட் இருக்கு அவங்களுக்கு, கூட்டணிலாம் சேர்ந்து 175 இருக்கு. சத்தியமா 118 வராது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே வெற்றி பெற்றாலும் அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். என்னுடைய கணிப்பு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் தான் 26 அமைய போகிறது. இது கிட்டத்தட்ட திமுகவுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் அதை ஸ்மெல் பண்ணியிருக்காங்க, மோமம் முடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க தினம் 1 மாசமா அதிமுக பாஜகவை பத்தி, அதாவது ஒரு விதமான பேரனோயின்வாங்க, ஒரு விதமான மனநோய் மாதிரி திமுகவினருக்கு மாறிவிட்டது. பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி பேசுவது என்பது திமுகவில் டாப் டு பாட்டம், தலையிலேருந்து கால் வரையில் ஒரு விதமான மன நோய் மாதிரி மாறிவிட்டது. எப்போ பார்த்தாலும் பிஜேபி அதிமுக கூட்டணி விமர்சனம் பண்ணுறது 24 மணி நேரமும் அவங்களுக்கு வேலையாக போச்சு. உங்களுக்கு என்ன தான் எவனோ ஏக்கடை கட்டு போகிறான்.
அப்படி இருந்தாலும் இந்த கூட்டணியை பத்தி பேசுவதற்கான தார்மீக தகுதியோ அருகதையோ உரிமையோ உங்களுக்கு இருக்கான்னா அதுவும் இல்லை. குறைஞ்சபட்சம் அது இருந்தா கூட நீ பேசலாம். எல்லா கட்சியும் பிஜேபியோட கூட்டணி வச்சவன் தான், 2 இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் தவிர. ஆனானப்பட்ட விசிகவே 2001 பிஜேபி கூட்டணியில தான் இருந்தாங்க. ஆகவே பிஜேபின்னு அவங்க அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி பத்தி அசம்பிளிக்குள்ளேயும் முதலமைச்சர் பேசுறாரு, வெளியிலயும் பேசுறாரு, போராடலாம் பேசுறாரு. திமுக மந்திரிகள்லாம் பச்சையா பேசுறாங்க. அசிங்கமான ஜோக்ஸ், பேக்கரி ஜோக்கு, வடிவேலு ஜோக்கெல்லாம் வச்சு பேசுறாங்க. அசம்பிளிக்குள்ள மந்திரிங்க பேசுறாங்க. உங்களுக்கு ஏங்க இவ்வளவு பயம்? இன்ஃபேக்ட் நீங்க இதை வரவேற்கணும்ல. உங்களுக்கு தான் அப்படியே மைனாரிட்டிஸ் வந்து கொத்தா ஓட்டு போட போறாங்க, நீங்க ஜெயிக்க போறீங்கல்ல. அப்ப இந்த கூட்டணி நீங்க வரவேற்கணும்ல. எதுக்கு புலம்புறீங்க? உண்மை என்னன்னா இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி. இந்த கூட்டணியோ இப்படி எந்த கட்சியும் மட்டும் இல்ல, பல கட்சிகள் இவங்க கிட்ட வந்து சேர போறாங்க. இன்னும் நிறைய கட்சிகள் வர போறாங்க. ஏன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, திமுக கூட்டணியில இனிமே யாரும் சேர முடியாது. அங்க ஃபுட்போர்ட்ல தொங்குறாங்க. அவங்க வந்து இடம் கிடையாது. இப்ப பாமக சத்தியமா திமுக கூட்டணிக்கு போக முடியாது. போனா விசிக வெளியில போயிடும். விசிக வெளியில போச்சுன்னா திமுக கூட்டணியின் நம்பகத்தன்மை அதல பாதாளத்துக்கு போகும். அதனால ஸ்டாலின் ஒருபோதும் விசிகாவை கைவிட மாட்டார். வேற வழியே கிடையாது. டாக்டருக்கு இங்கதான் வந்தாகணும். தேமுதிக எங்க போனாலும் இங்கதான் வந்தாகணும். நான் சொன்ன மத்த அத்தனை குட்டி கட்சிகள் பிளஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 5% அது இருக்குங்க. திமுக தோற்றுன்னு சொல்லலைங்க, ஆனா தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அவர்கள் மெஜாரிட்டி கூட்டணிக்கான மெஜாரிட்டி தான் வருமே ஒழிய தனி மெஜாரிட்டிக்கு சத்தியமா வராது. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பாஜக எதிர்ப்பு திமுகவுக்கு பலன் கொடுத்தது. சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தலையும் திமுக இந்த பாஜக எதிர்ப்புங்கிற நெரேட்டிவே செட் பண்றாங்க. அது பலன் கொடுக்குமா சார் சட்டமன்றம்? அதாவது அது வந்து அதை பலன் கொடுக்க வைக்கணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு மாதிரி, அசம்பிளி எலெக்ஷன் ஒரு மாதிரி தான் தமிழ்நாடு மக்கள் வந்து இது வரைக்கும் கடந்த 45 ஆண்டுகளாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே பார்லிமெண்ட்ல தோக்குறாங்க, அசம்பிளியில ஜெயிக்கிறாங்க. 1980 37 சீட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி, எம்ஜிஆர் 2 தான் ஜெயிச்சார். அவர் ஆட்சியை கலைச்சிட்டு கடைசி நேரத்தில் 8 கவர்மெண்ட் இந்திரா காந்தி கலைக்கும் போது கருணாநிதியோட அழுத்தத்தால் இந்திரா காந்தி 9வது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சேர்த்து அண்டு தமிழ்நாடுன்னு போட்டு கவுத்தாங்க. 3 மாசத்துல எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சுட்டு வந்தார். அவர் ஜெயிச்சு வந்தப்போ 1980 இதே இந்த அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா சாலையில எம்ஜிஆர் அண்ணா சாலை கிட்ட நின்று பேசும்போது அந்த கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன். நான் அப்போ 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன். வாழ்க்கையில அப்படி ஒரு கூட்டத்தை அதுக்கு முன்னாலே அதுக்கு பின்னாலே நான் பார்த்ததில்லை. என்னுடன் இருந்த பெரியவர்கள் சொன்னது, அண்ணா அவர்கள் மறைவின் போது சென்னையில இருந்த கூட்டம் இது. அந்த அளவு மக்கள் வெள்ளத்துல எம்ஜிஆர் மிதந்து வந்தார். ஆனா அந்த எம்ஜிஆர் 3 மாசம் மேல தோத்தார். அச்சா 7 வருஷம் ஒரு சிஎம்மா இருந்து இறந்து போனார். ஜெயலலிதா 2004 பாஜக அதிமுக கூட்டணி வந்து சைபர் ஆச்சு. திமுக வலுவான கூட்டணி அமைச்சு ஜெயிச்சாங்க. கரெக்டா 2 வருஷம் பொறுத்த அசம்பிளியில 61 சீட்டு ஜெயிச்சாங்க ஜெயலலிதா. அப்படியே இங்க எடப்பாடிக்கு வாங்க, 19 அவங்க 1 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. 24 அது கூட இல்லை, சைபர். ஆனா இதுக்கு இடைப்பட்ட காலத்துல 21 வந்த அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்க கூட்டணி 75 சீட்டு ஜெயிக்குது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. ஜெயலலிதாவை மாதிரி தலைவர், பெரிய தலைவர் இல்ல, பிஜேபின்ற நெகட்டிவ் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு 75 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 66 சீட்டு ஏடிஎம்கே, 5 சீட்டு பாமக, 4 பிஜேபி. ஆக்சுவலா இதுதான் ஐ ஓப்பனர். அசம்பிளின்னு வரும்போது என்னதான் மோடி எதிர்ப்பு இருந்தாலும் அசம்பிளி கால்குலேஷன் திமுக வேணுமா வேணாமான்றது. ஏங்க 53 வருஷத்துல 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இந்த 53 வருஷத்துல பேக் டு பேக் 2 முறை மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டதே கிடையாது. இதெல்லாம் திமுக எதிராக வலுவா இருக்கக்கூடிய காரணங்கள் நான் சொல்றேன். கடந்த காலத்தை வச்சுதான் நம்ம எதிர்காலத்தை வந்து கணிக்க முடியும், நிகழ்காலத்தை புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த இன்னும் 1 வருஷம் இருக்கு. இப்பயே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. மீடியா கம்ப்ளீட்டா திமுக கண்ட்ரோல்ல இருக்கிறதாலையும் எதிர்கட்சிகளுக்கு இமேஜினேஷன் இல்லாத காரணத்தாலையும் அவங்களால வந்து இங்க வந்து மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி போராட்டங்களை நடத்த முடியல, மக்கள் மத்தியில கருத்தோட்டத்தை உருவாக்க முடியல. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல். கண்டிப்பா இன்னும் 1 இயர்ல வந்து இந்த கவர்மெண்ட் இன்னும் சந்தி சிரிக்கும். அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் சில கட்சிகளை சேர்த்துக்கிட்டு வலுவான கூட்டணியா தான் இருக்கும். அது மிக கடுமையான போட்டியை திமுக கூட்டணிக்கு உருவாக்குன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இது திமுகவுக்கு நம்ம எல்லாரும் விட நல்லா தெரியும், முதலமைச்சருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவங்க ஒரு மாதமாக அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நேத்து முதலமைச்சர் பேசும்போது கூட முக்கியமா சொன்னது, இனி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் சென்னையில இருக்கிறத விட தொகுதியில இருங்க, ஒன்றிய செயலாளர்கள் எப்படி வேலை பார்க்கறாங்க, வட்ட செயலாளர்கள் வீடு வீடு போறாங்களான்னு க்ளோஸ் மானிட்டர் பண்ணுங்கன்னு முதலமைச்சர் நேற்று பேசுனது இதனுடைய விளைவு தானே? அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. இந்த சவால் பெருஞ்சவால் என்பது அவங்களுக்கு தெரியும். அதிமுக பாஜக கூட்டணி அவர்கள் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது என்பதை நான் திரும்ப திரும்ப அதனால தான் சொல்கிறேன். இது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும்னா அவங்க இதை பத்தி இவ்வளவு பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறோம், ஆதரிச்சு பேசுறோமோ எதிர்த்து பேசுறோமோ, எப்படி பேசினாலும் ஆதரிச்சு பேசுறதுக்கு இணையா தொடர்ந்து பேசுனா, அதை எதிர்த்து பேசினா கூட அதை ஆதரிப்பதற்கு ஈக்குவல் தான். அப்ப தொடர்ந்து அவங்க 1 மாசமா இதே தானங்க பேசுறாங்க. தொடர்ந்து இதே பேசுறாங்கன்னா இதோட விளைவு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. முதலமைச்சர் 50 ஆண்டுகால அனுபவம் உள்ளவர், அவங்களுக்கு நல்லா தெரியும் இது கீழே பெரிய டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு உருவாக்கிருக்கு.
அவங்க கேக் வாக்குன்னு நினைச்சாங்க. சத்தியமா கேக் வாக்குலாம் கிடையாது. அதனாலதான் நேற்றைய கூட்டத்தில் அவர் வந்து மக்களிடம் போங்கள்னு சொல்றாரு. வரக்கூடிய பெரிய சவாலை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் அறிகிறேன். சரி, இப்போ மாநில உரிமை, ஆளுநர் விவகாரம், அதுக்கப்புறம் கல்வி நிதி மாதிரி ஒரு பெரிய லார்ஜர் இஷ்யூவை பாஜக எதிராக திமுக முன்வைக்கும்போது கீழே கிரவுண்ட் லெவல்ல விலைவாசி உயர்வு, பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன இந்த கொலை சம்பவங்கள், அது பெரிய பெரிய விஷயம், இதெல்லாம் அரசு மறைச்சு இதெல்லாம் கண்டுக்காம தள்ளிவிட்டு அந்த பெரிய இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்கன்னு எடப்பாடி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அந்த மாதிரிதான் நடந்துக்கிறாங்க. அது உண்மை, ஓரளவு உண்மை. அதாவது தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்கு பாஜகவுடைய அநியாயங்களை, துரோகங்களை அவர் பட்டியலிடுகிறார். ஸ்டாலின் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க, அதை நான் மறுக்கல. அதாவது தமிழ்நாட்டுக்கு பாஜக வஞ்சிக்கிறது, நிதி கொடுக்கல, மாநில உரிமைகளை பறிக்கிறது, மாநிலத்துக்கு எதிராக செயல்படுகிறது, எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை பாஜக அரசு பழிவாங்கிறது, அதில் தமிழ்நாடும் ஒன்று. இந்த மாதிரியான இந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப நியாயமான கருத்துக்கள், அதில் உண்மை இருக்குன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதை காரணம் காமிச்சு தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்கு திமுக அதை ஒரு கேடயமாக பயன்படுத்தி தன்னுடைய நிர்வாக திறமையின்மையை மறைத்துக் கொள்கிறது. தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஊழல், லஞ்சம், காவல்துறை அத்துமீறல், குடும்ப அரசியல், இதையெல்லாம் திமுக மறைத்துக் கொள்கிறது என்பதும் உண்மை. ரெண்டும் உண்மை. எடப்பாடி சொல்றதுல ஒரு பாதி உண்மை. ஆனா பிஜேபி நம்மளை வஞ்சிக்குது என்பதும் நம்ம மறுக்க முடியாததுதான். மாநில அரசால் செய்யக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்களில் ஸ்டாலின் அரசு கோட்டை விட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மாநிலத்தை திமுக அரசை பாஜக வஞ்சிக்கிறதா? உண்மைதான், வஞ்சிக்கிறது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கலை. அதனாலதான் ஒரு வருஷம் பொறுத்து ஓட்டுக்கு கேட்கும்போது அவங்க பிஜேபியோட துரோகங்களை மட்டும் அவங்க பட்டியலிடுவாங்க, இவங்க திமுகவோட துரோகங்களை மட்டும் பட்டியலிடுவாங்க. ஆக்சுவலா வந்து ரெண்டுமே உண்மை. அப்ப திருவாளர் பொதுஜனம் எப்படி எடப்படுவாங்க? நான் அதை தான் சொல்றேன். பாஜக எதிர்ப்பு என்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆன மாதிரி அசம்பிளில ஒர்க் அவுட் ஆகாது. அசம்பிளின்னு வரும்போது பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு உணர்வை ஸ்டாலினுக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வு என்பது நியூட்ரலைஸ் பண்ணும், அதை இட்டு நிரப்பும், அதை குறைக்கும், அது அப்படியே முழுவதும் இல்லாட்டியும் ஓரளவுக்கு அதை வந்து சமன் செய்யும். அதனாலதான் நான் சொல்றேன், அடுத்த தேர்தலில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாம தொங்கு சட்டமன்றம் அமைய போகிறது என்று. சார், கலைஞர் வந்து வாஜ்பாய் கூட கூட்டணி வைக்கும்போது ஓரளவுக்கு அதை கன்வின்ஸ் பண்ணி மக்களை அங்க ஒரு வெற்றி பெற்ற இடத்துக்கு நகர்த்தினாரு. இப்ப எடப்பாடி இந்த ஓராண்டு காலம் பாஜக கூட நான் ஏன் இருக்கேன், பாஜக நமக்கு என்னெல்லாம் பண்ணுதுன்னு புகழ்ந்து பேச வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. அவரால் கலைஞர் அளவுக்கு மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இந்த கூட்டணியை ஒரு வெற்றி கோட் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியுமா? சார் பாருங்க, மக்களை கன்வின்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாதுங்க, சந்தேகமே கிடையாது. மக்களை கன்வின்ஸே பண்ண முடியாது. பிஜேபி செய்யற துரோகங்களுக்கு வந்து இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணியில இருந்துட்டு எதை வச்சு நியாயப்படுத்தும்? எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க கொள்கை வேற, எங்க கொள்கை வேறு. ஒரே கொள்கை இருந்தால் கூட்டணிலாம் வைக்க முடியாது. கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்று தெளிவாகவே அவர் சொல்லிட்டார். பாஜகவை நியாயப்படுத்திலாம் அவர் பேச மாட்டார். நாங்களும் பிஜேபியை எதிர்க்கிறோம், ஆனா இங்க திமுக பிரதான எதிரி, திமுக இவங்களை அட்டுழியம், இப்படிதான் போக முடியும். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. நான் பிஜேபி செய்யக்கூடிய அட்டுழியங்களை எடப்பாடியால நியாயப்படுத்திட முடியும் நான் சொல்லலை. அதை அவர் கடந்து போவார். அவருடைய போக்கஸ் பூரா திமுக தமிழ்நாட்டுல செய்யக்கூடிய துரோகங்களை நோக்கி தான் இருக்கும். ஆனா திமுக இன்னைக்கு அதிகாரத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை வச்சுக்கோங்க, திமுக இன்னைக்கு அதிகாரத்துல இல்லைன்னா 26ல ஜெயிக்கிறது ஈஸி. அதிகாரத்துல இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி எந்த கவர்மெண்ட்டுமே மக்கள் மத்தியில வந்து மிக கடுமையானதாகத்தான் இருக்கும். இவங்களுக்கு 21ல இருந்த அட்வான்டேஜ் 26ல சத்தியமா இருக்காது. ஏன்னா 21ல உங்களுக்கு 10 வருடம் ஆட்சியில இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. இப்ப ஆட்சியில இருந்துகிட்டு மக்கள் கிட்ட போகும்போது நீங்கள் கடுமையான மக்கள் வெறுப்பை, எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறீர்கள். அவங்க பிஜேபியை மட்டுமே குறை சொல்லி எல்லாத்தையும் பிஜேபி செய்துவாங்க. இவங்க இல்ல, எங்களுக்கு நிதி கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, மாநில உரிமைகளை தலையிடுறாங்கன்னு அவையெல்லாம் உண்மைதான். ஆனால் ஜென்ரலா இந்த மாதிரியான எலெக்ஷன்ஸ் வந்து அசம்பிளில லோக்கல் இஷ்யூஸ்ல தான் ஃபைட் ஆகும். மேஜர் இப்போ டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கையாலெல்லாம் அது தீர்மானிக்கப்படாது. விலைவாசி உயர்வு, எல்லாருக்கும் 1000 ரூபாய் கிடைக்கல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ப்ராமிஸ் பண்ண திட்டங்களை நிறைவேற்றாது, மாநில அரசு ஊழியர்களோட கோரிக்கைகள் நிராகரித்தது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அசம்பிளில. பார்லிமெண்ட்னா வேற. அதனால மக்களை ஓராண்டுல அவரால் கன்வின்ஸ் பண்ண முடியுமானா அது கன்வின்ஸ் பண்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. அவர் தலைகீழனால கன்வின்ஸ் பண்ண முடியாது. மக்கள் அதுக்கு பழகிடுவாங்க. இந்த கௌரவம் படத்துல நாகேஷ் ஜோசியம் பார்த்துட்டு சொல்லுவாரு, 50 வயசு வரைக்கும் நாயா கஷ்டப்படுவீங்க, அப்புறம் அவரு அப்புறம் அதுவே பழகிடுவாரு. அந்த கதை தான் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி. அதனால இது 5 வருஷம் திமுக அரசு ஆட்சியை செய்துவிட்டு மக்கள் மன்றத்திற்கு போகும்போது மிகப்பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். திமுகவுக்கு எதிரான அந்த அலை, அந்த உணர்வு பாஜகவுக்கு எதிரான அந்த உணர்வை சமன் செய்யும். அதனாலதான் நான் சொல்றேன், இது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றமா முதன் முறையாக வரப்போகிறது என்று. சரி, இப்போ இன்னொரு செயற்குழு தீர்மானத்துல கடைசியா போட்ட தீர்மானம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடைசி தீர்மானம் போட்டிருந்தாங்க.
அதை இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய தொடர்ச்சியா அதை பத்தி பேசிட்டே இருக்க வேண்டிய தேவை அதிமுக இருக்கா? இல்லைன்னா பாஜக ஒருவேளை கூட்டணி ஆச்சுன்னா யார் முதலமைச்சருங்கிறத அப்புறம் பாத்துக்கலாங்கிற மாதிரி அமித்ஷா சொல்லிட்டு போனாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அதை இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது. யூ ஆர் ரைட். நீங்க சொல்றது கரெக்ட். தொடர்ந்து அதை அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற ஃபார்ம்லாம் அவங்க அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவர் முதலமைச்சர் என்பதில் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். ஒருவேளை இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது பிஜேபியே தெளிவாக பேச தொடங்கிவிடும். அதுல எந்த ஆம்பிகட்டியும் இருக்காது. ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் வேடிக்கை இருக்குது. அதுக்கு பிறகு அவங்க கூட்டணி ஆட்சி நோக்கி தான் அவங்க நகர்த்துவாங்க. அதனால அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த பாயிண்ட வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே தான் இருப்பார்கள். எஸ்.